ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படின்னா இருக்கீங்க? அண்ட் நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸ்டோரிக்குள்ளே போகிற முன்னாடி அக்கா உங்களை எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணுன்ட்டு ஆசைப்பட்றேன்டா. அது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. லைக் அடுத்தவங்களுடைய சந்தோஷம், அடுத்தவங்களுடைய மன நிறைவு, அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளால் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாகவே வாழ முடியாது. அந்த மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்டுமே அடுத்தவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்களுடைய ஃபுல்ஃபில்னஸ் அப்படி பார்த்து 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 இன்க்ளூடிங் அவளுடைய மேரேஜை கூட அந்த மாதிரி பார்த்து பண்ணி இப்போ அவளுடைய லைஃபு அப்படி சொல்கிறதுனாக்க தொலைச்சிட்டு நிற்கிறா. அந்த மாதிரி லைக் அது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் இல்லையா? ஒரு மன கஷ்டம் இருக்குது எனக்குமே. பட் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்னுட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஊருக்கு அடங்கி போனிட்டு வீட்டுக்கு அடங்கி போன்னு சொல்லுவாங்க. பட் வீட்டுக்கு அடங்கி போகிறது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அது நல்லதாக போய் முடியும். பட் ஒரு சிலர் வாழ்க்கையில் அது கெட்டதாகவே போய் முடிஞ்சிரும்டா. லைக் அந்த பொண்ணுமே அந்த மாதிரி தான். என் ஃப்ரெண்டு வீட்டில் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பட் அந்த மாப்பிள்ளை சரியில்லை போல், ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா. அந்த மாதிரி நீங்களும் யாரும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுடா. உங்களுடைய லைஃப் நீங்கள் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பார்க்கலாம். இந்த காலத்தில் நம்ம நல்லா இருந்தால் தான் எல்லோரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. அண்ட் லவ் யுவர் செல்ஃப் அண்ட் லீவ் ஃபார் யுவர் செல்ஃப். அடுத்தவனுக்காக வாழக்கூடாது இல்லையா? நமக்காக வாழ்ந்தால் தான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அண்ட் இன்றைக்கி நம்ம ஆரம்புக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டோரியோடைய டைட்டில் என்ன அப்படின்னாக்க சைக்கோட்டிக் லிவ். அண்ட் ஸ்டோரியோட ஒன்லைன் சொல்லலாம் அப்படின்னாக்க ஆரம் அண்ட் நீங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க. லைக் ஒரே ஒரு காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஆரம் வீடு, காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் உங்கள் வீடு. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ரொம்பவே க்ளோஸாக அந்த மாதிரி வளர்ந்தவங்க, ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிப்பீங்க. என்னக்கா நேற்றும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் போட்டிங்க, இன்றைக்கும் அது வேணா, இது வேறு மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இது வேறு ஜேர்னலில் போகும் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன். ஓகே, ஸ்டோரி போக போக பார்த்துக்கலாம். அண்ட் நீங்களும் ஆரம்பமே பக்கத்தில் நெய்பர்ஸு அண்ட் உங்களுக்கும் ஆரம்புக்கும் எப்படி லவ் வருது, அது எப்படி சைக்கோட்டிக் லவ்வாக மாறுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரியில் போய்ட்டு பார்க்கலாம். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அண்ட் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் குட்டி வயனை தான் காட்டுறாங்க. லைக் ஒரு 7 வயசு அந்த மாதிரி ஆகுது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்ருக்கீங்க நீங்களா. இந்த சொப்பு சாமானமெல்லாம் வச்சு விளையாடுவோம் இல்லடா, அந்த மண் பாத்திரம், குட்டிஸாக மண்ணில் அடுப்பு செய்வாங்கள்ல, கையடுப்புன்னு சொல்லுவாங்க. வில்லேஜில் கையடுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணில் செய்வாங்கள்ல பானை, மண்ணிலேயே பானை, அப்புறம் குட்டியாக குடம் வரும். அதுலேயே இந்த ஆட்டுக்கல் அதெல்லாம் அந்த குழிப்பணியார தட்டு அது எல்லாமே அந்த மண்ணிலேயே செய்வாங்க. ஆக்சுவலி நானும் வாங்கி வச்சுருக்கேன். அதுவெல்லாம் வச்சு தான் நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க உங்கள் வீட்டுக்கிட்ட, உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளே தான் விளையாடிட்டுருக்கீங்க. இப்போ கூட இன்னொரு 4-5 பிள்ளைங்க, எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான். அதுங்க நீங்கள் எல்லாருமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே தான் வச்சு விளையாடிட்டுருக்கீங்க. சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம், இந்த மண் நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன், நான் சமைக்கிறேன் அப்படி இப்படிங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுவோம், விறகெல்லாம் எடுத்துகிட்டு அந்த குட்டி அடுப்பை வச்சு அதுக்குள்ளே விறகெல்லாம் சொருவி விட்டு, அந்த ஓலையெல்லாம் காஞ்ச ஓலையெல்லாம் சொருவி விட்டு, அதுக்கப்புறம் மேலே மண்பானையை வச்சு அதுக்குள்ளே மண்ணை கொட்டி குச்சி எடுத்து கரண்டி மாதிரி கலக்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்களும். பட் அதை எல்லாமே வச்சுருக்கீங்க. குட்டியாக கரண்டி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதை தான் வச்சு மண்ணெல்லாம் பானைகளை கொட்டி சாப்பாடு ஆயிடுச்சு, சாதம் வச்சுட்டேன், இந்த குழம்பு ஆயிடுச்சு, இந்த பொரியல், இந்த ரசம், அப்படி இப்படிங்கிற மாதிரி நீங்களுமே அழகாக அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு குட்டி பானை இருக்கு இல்லையா, அந்த குட்டி பானையிலே இந்தாங்க குழம்பு, சோறு ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னுட்டு எல்லாமே எடுத்து சமைச்சு வைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4-5 பிள்ளைங்களுமே உங்கள் கூட சேர்ந்து சாப்பாடெல்லாம் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இலைங்கள்லாம் இருக்கும் இல்லையா, லைக் இந்த சீத்தா மரம் இருக்கும்லப்பா, அந்த இலை, இந்த மா இலை இதெல்லாம் பிடுங்கிட்டு அதுவே சாப்பிட வாழை இலை மாதிரி வச்சு
நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுமே வந்து சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணி உங்ககிட்ட கமெண்ட்ரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பயங்கர பெருமை. ஆஹா, இப்போயே வந்து நான் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வருங்காலத்துலலாம் இன்னும் எம்பிட்டு நல்லா சமைக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு பயங்கரமாக ஃபன்னாக பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் பொழுது ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அந்த மண் பானை இருக்குல்ல, அது எடுக்கும் பொழுது கை தவறி கீழே போட்டு உடச்சிட்டான். உங்களுக்கா பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த மண் பாத்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அடுப்பு குட்டி குட்டியாக அழகழகாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அதெல்லாம் அந்த அது உடஞ்சதுமே வந்து உங்களுக்கு அவள் தான் செம்ம கோவம் வந்துச்சு, அழுகையாக வேற வருது. சின்ன பிள்ளை வேறு 7 வயசு தான் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரில. அம்மா வேறு திட்டுவாங்களே, அம்மா வேறு அடிக்குவாங்களேன்னு ஒரு பக்கம் பயம் வேறு வர ஆரம்பிச்சிட்டு நீங்கள் அந்த பயத்தில் அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மாதிரி நீங்கள் கத்தி கத்தி ஊரே கூட்டி கூட்டி கூவி கூவி பக்கத்து காம்பவுண்டில் இருக்க ஆரம்புக்கு அது நல்லா கேட்டு போச்சு. அவருமே வந்து அந்த பக்கம் வந்து சேரை போட்டு எட்டி பார்க்குறாரு. என்ன வயன்னு அழுற மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்ட்டு எட்டி பார்த்தா நீங்கள் தான் ஊரே கூட்டி கூட்டி ஒப்பாரி வச்சு அழுந்துட்டுருக்கீங்க. ஜெக்கியவுமே ஆரம் பார்க்குறாரு. பார்த்ததுமே வந்து கீழே பார்க்குறாரு. அந்த பானையெல்லாம் கீழே உடஞ்சி கிடக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அவள் தான் செம்ம காண்டாயிடுச்சு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அப்படின்னாக்க, அவருக்கு வந்து இந்த கூட்டம், இந்த பசங்க கூட சேர்ந்து விளையாடுறது இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. மனுஷன் எப்போவுமே சோலோவாக தான் சுற்றுவார். அப்படி இல்லைன்னா உங்கள் கூட விளையாடுவார், அவ்வளோதான். இன்கேஸ் வந்து உங்கள் கூட இன்னும் பசங்க உங்களுடைய இன்னும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்க, மனுஷன் வந்து நீங்கள் விளையாடுற வரையும் எங்கே நீங்கள் வெளியே கீழே வந்து விளையாடுவோம் இல்லையா, வெளியே வராண்டால இந்த மாதிரி வெளியே கார்டனில் இந்த மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னா அவருமே வந்து அதே மாதிரி அந்த பக்கம் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் அதே மாதிரி நீங்கள் எங்கே விளையாடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் சேரை போட்டு நீங்கள் பேசுகிற சவுண்டு, நீங்கள் விளையாடு சிரிப்பீங்க இல்லையா, நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு அதெல்லாமே கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் அமைதியாக அங்கே உட்காந்துட்ருப்பார். இந்த பக்கம் நீங்கள் விளையாடிட்டுருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நீங்கள் வெளியே அந்த மண்ணில் தான் வந்து வச்சு எல்லாம் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. வெளியே அந்த கார்டன் ஏரியாவில் அவருமே அந்த பக்கம் கார்டன் ஏரியாவில் சேரை போட்டு உட்காந்துட்டு தான் நீங்கள் பேசுகிறது சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்போ அழுறது பார்த்தது தான் அவருக்கு செம்ம காண்டாயிட்டு உட்காந்து அந்த சேரை எடுத்து போட்டு மேலே ஏறி அந்த காம்பவுண்ட் சவர் எட்டி பார்த்துருந்துருப்பாரு. நீங்கள் அழுந்துருந்துருப்பீங்க. அவருமே காண்டாயிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு வர்றாரு. கேட் அப்படி டபக்குன்னு திறந்து விட்டு நீங்களுமே வந்து ஆரம் வந்து உங்கள் கேட்டுக்குள்ளே வந்ததுமே அவரை பார்த்துட்டு இன்னும் கதறி கதறி அழுகுறீங்க. ஆரம்பம் இங்கே பார்த்தியா, இவன் என்னை பானையை உடச்சிட்டான்டா, எனக்கு அது எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்ட்டு தேம்பி தேம்பி அழுறீங்க. 2 கையும் எடுத்து கண்ணை தொடச்சி அழுவாங்களே குட்டி பசங்கள்லாம், அந்த மாதிரி கண்ணை தொடச்சி கண்ணில் தண்ணி என்னமோ கொஞ்சம் தான் வருது, பட் இருந்தாலும் அருவியே கொட்டுறாட்டம் கண்ணை தொடச்சி மினிமாவே கிடக்குறீங்க. ஆரம்பமே வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழுறதை பார்த்ததுமே அவருக்கு இன்னும் செம்ம காண்டாகுது. பிபி எங்கேயோ எகிரி போகுது. அந்த மனுஷனுக்கும் வந்து இப்போ வந்து வயசு 7 வயசு தான் ஆகுது. 2 பேரும் 2வது தான் படிக்கிறீங்க. பார்க்குறாரு. யார் அதை உடைச்சதுன்னு கேட்குறாரு. அங்கே பக்கத்தில் இருக்க பையனும் நான் தான் உடைச்சேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஐயோ உடச்சிட்டோம்லே நம்ம ஃப்ரெண்டு இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை, நான் தான் உடைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தென்னாவிட்டு திமுறை சொல்லாச்சு. ஆரம்புக்குமே செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே நேராக வராரு. வந்து கீழே குனிஞ்சு அந்த உடஞ்சிருக்குள்ளையே அந்த பானையோட பீசஸ் அதுலேருந்து ஒன்று ஷார்ப்பாக இருக்கிறத பார்த்து எடுக்கிறாரு. அந்த பையன் அப்போ கூட பயப்படவே இல்லையா, அவன் பாட்டுக்கு அவன் நின்றுட்டுருக்கான். நீ தான் உடச்சி அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படிங்கிறான். அவர் என்ன பண்ணிட்டாரு, அது வேகமாக அந்த கை ஓங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கை ஓங்கி அவர் ஃபேஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. குட்டி ஆரம்பு அந்த பையனுக்கு இப்போ தான் பையன் ஆகிட்டு கையை வந்து மேலே ஃபேஸை மறைச்சிட்டான் கை வச்சு. அப்படி கை வச்சு மறைக்கும் பொழுது என்ன ஆகிட்டு அப்படின்னா அவனுடைய கையில் வந்து கட் ஆகிட்டு லைக் வேஸ்ட்டுக்கு லைக் இந்த வெஸ்ட்டுக்கு மேலேன்னு நினைக்கிறேன். இந்த பின்னாடி கையில் அடிபட்டுட்டு அந்த நல்லா அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த எட்ஜி நல்லா கிழிச்சி விட்டுரு அந்த பையனுக்கு. அந்த பையன் இன்கேஸ் கை வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட் வந்து ஃபேஸில் தான் இருக்கும். அண்ட் ஆரம்பமே பார்க்குறாரு, என் ஒயனை அள வச்சிட்டல, அதுக்காக பனிஷ்மெண்ட் தான் இது, போ இன்னொரு தடவை இந்த பக்கம் நீ வந்துட்ட அவனை செத்த நீ அப்படின்ட்டு அந்த வயசுலேயே வந்து நல்லா மிரட்டி விட்டு அந்த பையனுக்கு வந்து அந்த ரத்தம் அதெல்லாம் பார்த்ததுமே அந்த பையன் ஓனு பறிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டதுமே உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா அந்த பக்கம் வந்து ஆரமுடைய வீட்டிலேருந்து ஆரமுடைய அம்மா அப்பா எல்லாம் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. நீங்களா தேம்பி அழுதுன்னுக்கிறீங்க. அந்த பையனும் தேம்பி அழுதுன்னு உட்காந்துக்கிறான். கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு.
அண்ட் ஆரம்பமே சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் வயனுடைய பானையை அவன் உடைச்சிட்டான். அவள் அழுந்துட்டு இருந்தா, அவள் அழுந்தது எனக்கு பிடிக்கல, அதுக்காக தான் அவன் தானே உடைச்சான், அதனால தான் அவன் ஃபேஸை தான் கட் பண்ண போனேன், பரவாயில்ல கை வச்சு மறைச்சிட்டான், அதனால கை கட்டாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பயமே இல்லை. நம்ம ஆரம்பங்கள்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுவோம் இல்லையா, ஒரு பயம் இல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கும் பயப்பட மாட்டேன்டா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கில்ட்டியாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மனுஷன் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, பார்த்துட்டு பக்கத்தில் வராரு, நீங்களா இன்னும் தேம்பி தேம்பி கண்ணை தொடச்சி அழுந்துட்டுருக்கீங்க, அழுவாத வயன் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தவர் சாஃப்டாக சொல்கிறாரு, நீங்களா என் போச்சு, என் பானை போச்சு, அது எனக்கு எவ்வளோ பிடிச்ச பானை உனக்கே தெரியும்ல, நான் எவ்வளோ அம்மா கிட்ட கேட்டு கெஞ்சி வாங்கினேன்னுட்டு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் வந்து கண்டுபிடிச்சினால ஆரம்புக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. சரி பையன், நான் பாக்கெட் மணி சேர்த்து வச்சுருக்கேன், உனக்கு நான் அதெல்லாம் இதே மாதிரி ஒரு பானை வாங்கி தரேன், நீ அழுவாத அப்படிங்கிறாரு. நீங்களா சரி அப்படின்றீங்க. அண்ட் அவருமே வந்து அங்கே எந்த விஷயமே அவருக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவங்கள சரி வா நீங்கள் இருக்க வேண்டாவா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை அப்படியே மெதுவாக வந்து அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு உங்கள் அம்மா உங்கள் அப்பா, ஆரம்புடைய அம்மா அப்பா. என்ன சொல்கிறதுன்னே தெரியல, என்னைக்கு தான் இவன் திருந்த போகிறான்னு தெரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு, கிட்டத்தட்ட வந்து சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். என்ன வயனுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறதும் அவன் தான், அங்கே எல்லாத்தையும் பெரிய வில்லங்கமாக பண்ணி விட்றதும் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே நினச்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா ஆரம்புக்கு வந்து நீங்கள் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும், நீங்களுமே ஒரே சைல்டு, ஆரம்புமே ஒரே சைல்டு, அது என்ன ஏது அப்படின்ட்டு அவருக்குமே வந்து தெரில, அவங்க வீட்லேயும் தெரில, அவங்க வீட்டில் யாருக்குமே தெரில. பட் எதனால் ஆரம்புக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும்னு தெரில, அம்மட்டு பாசம் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், மனுஷனுக்கு ஏதோ ரத்தமே வர மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு வந்து ஓவர் பாசம் பொழியுதுன்னா அம்மட்டு அழகாக பொழியுது. அந்தளவுக்கு மனுஷன் வந்து உங்கள் மேலே அம்மட்டு பாசமாக இருக்கார். லைக் எவனாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்கள தான் ஹர்ட் பண்ணுவார் அவர். அந்த மாதிரி அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணியாச்சு உங்களை வந்து சேவ் பண்ணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆரம்பு. அவருமே வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, இந்த என் தண்ணி குடி அப்படின்ட்டு. நீங்களும் சரி அப்படின்ட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டிங்க, எனக்கு போதும் அப்படின்றீங்க. அதை வாங்கி அங்கே வச்சுட்டு சரி வா நம்ம போயிட்டு விளையாடலாமா, உனக்காக நான் அந்த ட்ரெயின் பொம்மை கேட்டல்ல நீயே, உங்கள் அம்மா கிட்டே கேட்டுட்டு இருந்தல்ல, எனக்கு அந்த ட்ரெயின் ட்ராக்லெல்லாம் லைட் எரியிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, அந்த ட்ரெயின்லெல்லாம் லைட் எரிச்சிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லியிருந்தல்ல, அதுதான் அப்பா வாங்கி கொடுக்கலையே, அதான் கிடைக்கலன்ட்டாரே, அதனால நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு உனக்கு அது மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அண்ட் அவருமே வாங்கிட்டு வந்துட்டார். வா நம்ம போயிட்டு அந்த ட்ரெயின் வச்சு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கைப்பிடிச்சி தரன்னு கூப்பிட்டு போக. அவள் தான் இவ்வளோ நேரம் பானை வந்துச்சுன்னா அது அந்த அம்மனி வந்து அப்படியே ஒரே செகண்டில் வந்து குஜா லைட்டிங்க, ஆஹா ட்ரெயினா, அந்த லைட் ஏறி ட்ரெயினா, வாடா போகலாம் வாடா அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிருப்பார். நீங்கள் இப்போ அவருக்கு முன்ன ஓடி அவர் கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறீங்க, வாடா ஆரம் வாடா அப்படின்ட்டு. அவருக்கா செம்ம ஹாப்பி, நீங்கள் கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறது அப்படின்ட்டு கையும் பார்க்குறாரு உங்களையும் பார்க்குறாரு அந்த வயசுலேயே மனுஷன். அண்ட் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ட்ராக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, எல்லாமே பீஸாக தனித்தனியாக தானே இருக்கும் அந்த ட்ரெயின் ட்ராக்கு, அந்த மாதிரி பொம்மைங்கள்லாம். அது வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு, அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருங்க, படித்து இது இங்கே வைக்கணும் அது அங்கே வைக்கணும் அப்படின்ட்டு. அவருமே வந்து இது இங்கேயா கரெக்டாக இருக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து உங்ககிட்ட பொறுமையாக அவ்வளோ சாந்தியாக பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் நீங்கள் போய் பார்க்குறீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்து ட்ரெயின் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் ட்ரெயினில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. பார்த்தா ஓடவே இல்லை. என்னடா ஓடும் மினுக்கு லைட் எரியும் ஓடும்போதுனால சொன்னால் எங்கே எரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறீங்க. அவரை பார்க்குறாரு, தெரில பையன், இரு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எப்படியோ அவரே ஒரு பெரிய மெக்கானிக் மாதிரி ஆழ்ந்து ஆராய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பொட்டியாக எடுத்து பார்க்குறாரு. எதுக்காக ஓடல, ஒரு வேளை கீ கொடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்மைங்களுக்கெல்லாம் கீ கொடுப்போம் இல்லையா, சுற்றி விட்டால் கடன்னு ஓடுமே, அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்குறாரு. பார்த்தா அதுவுமே எதுலையும் இல்லை.
அடுத்தது அந்த பொம்மைங்களுக்கு பின்னாடி கயிறு இழுத்து விட்டா கடகடன்னு ஓடுமே, அந்த மாதிரி ட்ரெயினில் எங்கேயாச்சும் கயிறு இருக்குதா அப்படின்னு பார்க்குறாரு. கயிறும் காணும். மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சின்ன பையன் இல்லையா, 7 வயசு பையனுக்கு என்ன போய் தெரியும். அவருக்குமே ஒன்றும் புரியல. ஒய்யன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அது ஓடவே மாட்டேங்குது அப்படின்னா. சரி விடு, அது ஓடலன்னா பரவாயில்ல, அப்பா அம்மா வரட்டும், அவங்கக்கிட்ட சொல்லி இது ரிப்பேருக்கு கொடுத்து விடலாம் அப்படின்றீங்க. ஆமாம் ஆமாம், ஆனாலும் நானே ஒரு மெக்கானிக் தான், இறி நானே பார்க்குறேன் அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, அதிலேருந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த செல்லு போடுறதுக்கு, அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும்ல, அது பார்க்குறாரு. அதுவுமே வந்து இது செல்லு போடுறது தானடி அப்படின்னா, ஆமாண்டா, ஆமாம் ஆமாம், செல்லு போட்டிருக்கா பாரு, செல்லு போட்டால் தான் ஓடும் அப்படின்னு அம்மா சொல்லின்னுக்குறாங்க அப்படின்னா. ஆமாவா? ஆமாண்டா, செல்லு போட்டால் தான் ரிமோட்டில் வேலை செய்யுமா அம்மா சொன்னாங்க, இல்லைன்னா சேனல்லாம் மாற்ற முடியாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படின்ற இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தா 3 செல்லு போடுற மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு செல்லு கூட காணும் அதில். அது பார்க்குறீங்க, ஏண்டா நாயே, செல்லே போடல எப்படி ஓடும் அப்படின்னா. ஆமாண்டி செல்லே போடலையே, என்ன பண்ணுறது, செல்லே இல்லையே அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அப்போ தான் வந்து மூளை யோசிக்குது, ரிமோட்டில் இருக்குது இல்லை, வா 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 போய் உருணி வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்களும் அவருமே வந்து ஓடி வந்து ரிமோட்டில் இருக்க எல்லா செல்லும் கழட்டிட்டு, லைக் டிவி ரிமோட் ஒன்று இருக்கும், அந்த டிஷ்ஷெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்குன்ட்டு ரிமோட் ஒன்று தனியாக இருக்கும் இல்லையா, அதுலேருந்து 3 செல்லு போதும், 1 என்னத்துக்கு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி 4 செல்லில் இந்த 3 எடுத்துக்குன்னு ஓடி போயிட்டு அந்த ட்ரெயினில் போட்டு அப்படியே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ விட்றா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன் பண்ணி விட்றீங்க. பார்த்தா அதே மாதிரி மினுக்கு மினுக்கு பல்ப் எரியுது, பீன் நல்லா அடிக்குது. உங்களுக்கா பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அவள் தான் இன்றைக்கி காலையில் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்களும் சரி அவருமே சரி ஆனந்தமாக ஆடிட்டுருக்கீங்க. அன்றைக்கி இதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் அந்த ட்ரெயினை சுற்றி ஆடுறது, அதுக்கு பின்னாடி ஓடுறது, அந்த ட்ரெயினுக்குள்ளே போய் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த ட்ராக்குக்குள்ளே நின்று ஆடுறது, இந்த மாதிரிலாம் வந்து செம்மையாக வந்து 2 பேரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாரு, உங்களுக்கு தண்ணி தவிக்குது, யாரும் எனக்கு தண்ணியாக தாகதா அப்படிங்கிற சொல்ல, தண்ணி தாவதா, இரு நான் போயிட்டு உனக்கு தண்ணி என்ன ஜூஸை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவருமே ஓடி போயிட்டு ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டு எடுத்துன்னு வராரு. நீங்களும் குடிச்சிட்டு, நீ இங்கே வந்தால் அதாண்டா என்னை நல்லா கவனிக்கிறேன், எங்கள் வீட்டில எல்லாம் தண்ணி தவிக்குதுமா அப்படின்னப்போ நீயே போயிட்டு மொண்டு குடி அப்படின்னுருவாங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. சரி சரி பரவாயில்ல, நீ ஒன்றும் கவலையப்படாதடி நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் ஆமாம், நீ தான் என்ன பத்திரமா பார்த்துக்கிறேன் பாரு, இன்றைக்கி அந்த பையன் வந்து என் பானையை உடச்சி விட்டான், அந்த மாதிரிலாம் நீ இல்லைடா, நீ ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, எனக்கு இருக்கிறதுலையே நீ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கா அவள் தான் மனசெல்லாம் குழுங்குது. ஆமாம் நான் தான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இங்கே பார்வையன், நீ அவங்க கூடலாம் பேசாத, அவங்க கூட எல்லாம் நீ பேசுகிறேன்னு வச்சுக்கோயேன், அவங்களாம் உன்னை ஹர்ட் பண்ணுறாங்க பார்த்தியா, இன்றைக்கி வந்து உங்க கூட தான் சிரித்து விளையாடிட்டு இருந்தான் அந்த பையன், அதுக்கப்புறம் பாரு உன்னுடைய பானையை உடச்சிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாண்டா, நீ கரெக்டாக தான் சொன்னேன், இனிமேலாம் நான் யாரோட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவருமே சொல்கிறாரு, ஆமாம் நீ பேசாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. சரி அப்படிங்கிறீங்க. சரி, நீ இன்னொன்று எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறியா அப்படிங்கிறாரு. நீங்களா? என்ன ப்ராமிஸ்ஸு, நீ இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறியா அப்படின்றாரு. உங்களுக்கு வந்து சின்ன வயசில் என்ன பேசுவோம், பசங்க பேசிக்கிறது அந்த மாதிரி தானே பேசிப்பாங்க, அந்த மாதிரி அவளே தானே, நான் ப்ராமிஸ் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அவரா? நீ இப்போ பேச மாட்டேன், சரி அப்புறம் நாளைக்கு பேசினேன் அப்படின்னாக்க, நாளைக்கு நான் பேச மாட்டேனே, அதான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, நான் பேச மாட்டேன் அப்படின்றீங்க. எவ்வளோ நாளைக்கு? 1 வீக் பேச மாட்டேன்டா. 1 வீக்கா? இல்லை நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ எப்போவுமே அவங்க கூட, நீ பெரியவங்களாம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட நீ அவங்க கூட பேசக்கூடாது, நீ என் கூட மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அம்மட்டு தானே, சரி நான் பெரியவளானா கூட அவங்க கூடலாம் பேச மாட்டேன், நான் உங்க கூட மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறீங்க. அவரா? சரி, நீ வளர்ந்ததுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிடுவியா என்ன அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு என் வீட்டை விட்டு நான் போகிறேன், இது என்னோடய வீடு, இது உன்னோட வீடு, நீ உங்கள் வீட்டில் இருக்க, நான் என் வீட்டில் இருக்கேன், நான்ல எங்கேயும் வீட்டை விட்டாலும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவரா? சரி, நீ வீட்டை விட்டு போக மாட்டல்ல, என்னை விட்டு போக மாட்டேல்ல அப்படிங்கிறாரு. போக மாட்டேன்டா அப்படின்றீங்க. சரி ப்ராமிஸ் பண்ணி நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி மறுபடியும் குழந்தை பிள்ளைத்தனமாக ப்ராமிஸ் எல்லாம் கேட்குறாரு. நீங்களா? அதே குழந்தை பிள்ளை வயசு தான்,
ப்ராமிஸ் நாளில் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுறீங்க. அது பிங்கி ப்ராமிஸ்ஸு, அந்த ப்ராமிஸ்ஸு, என் தலை மேலே ப்ராமிஸ் பண்ணு, உன் தலை மேலே ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் டைமுமே ஆகுது, டின்னர் டைம் ஆக போகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி தான் வந்து ஆரமுடைய அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே வராங்க. அவ்வளோ நேரம் வந்து அந்த பையனுக்கு பட்டிருந்தது இல்லையா, அந்த பையனை அவங்களே வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு கட்டெல்லாம் போட்டு அவங்களே வந்து அவங்க வீட்டில் சமாதானமாக பேசி இந்த மாதிரி தான் ஒயினுடைய பானையை உடச்சிட்டான், குட்டி பானையை. அதுக்காக தான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டான், மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து ஆரமுடைய பேரண்ட்டு, ஒயனுடைய பேரண்ட் 2 அவங்க 4 பேருமே போயிட்டு அந்த பையன் வீட்டில் சமாதானமாக பேசி அப்புறமா அனுப்பி விட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் இப்போ தான் வந்து ஆரமுடைய பேரண்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. வந்ததுமே வந்து பார்க்குறாங்க, நீங்கள் தான் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கு நல்ல சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுன்னு கார்ட்டூன் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் ஜூஸ் வேணுமா, உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸு வேணுமா, சிப்ஸு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் என்னென்ன இருக்குது வீட்டில் அப்படிங்கிறத தேடி தேடி பார்த்துட்ருக்காரு கிச்சனில். அண்ட் வந்து பார்க்குறாங்க பேரண்ட்டு. என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. அம்மா வந்துட்டிங்களா, வாங்க. எவ்வளோ நேரம் ஒயன் பசியோடு இருக்கா, உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, எனக்கு அவளுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க போங்க. அவள் இன்றைக்கி டின்னர் இங்கே தான் சாப்பிட்டுட்டு போவாள். நான் ஆல்ரெடி அவகிட்ட சொல்லிட்டேன், இங்கே தான் இன்றைக்கி டின்னர் உனக்குன்னிட்டு, நீங்கள் வந்து ஒயனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஒரு 4-5 ஸ்நாக்ஸ் எல்லாம் வாரிக்கின்னு அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு அவள் தான் வந்துட்டார் ஹாலுக்கு. அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. ஏங்க நம்ம ஏதாச்சும் ஏடா கூடமாக வளர்க்குறோமா நம்ம பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கே தெரிலடி, ஏதோ அப்படி தான் தோணுது எனக்கு. என் பிஹேவியர்லாம் பார்த்தா எனக்கு சரியாக வரும்னே தோணலை, ஏதோ ஒரு மாதிரி இருக்காண்டி நம்ம பிள்ளை அப்படின்னா. ஆமாங்க, காலையிலே போய் மந்திரிச்சிடலாமா அப்படின்னா. மந்திரிச்சா அவன் நமக்கு மந்திரிச்சிருவான் போல், அப்படி இருக்கான் பாருங்க. அந்த ஒயனை விட்டு நவறதே இல்லை. சரி பரவாயில்லன்லாம், சரி நம்ம பிள்ளைய பார்த்துக்கிறான் அப்படின்லாம். ஆனாலும் எனக்கு என்னவோ தெரியல, இது என்னவோ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அவன். பானையை தானே உடைச்சான் அந்த பையன், அதுக்கு எதுக்கு அந்த பானை பீஸை எடுத்து உடஞ்ச பீஸை எடுத்து அந்த பையனுடைய கையை கட் பண்ணியிருப்பான். இதில் ஃபேஸை தான் கட் பண்ண போனேன், அவன் கை வச்சுட்டான் அட்டம், இல்லைன்னா ஃபேஸு தான் கட் ஆகிருக்குன்ற மாதிரி நம்மக்கிட்டேயே வந்து தைரியமாக சொல்கிறான். இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு எனக்கே தெரியல. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஸ்கூலில் யாராச்சும் ஏதாச்சும் என்ன பேசினாவே இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணி விட்டு வர்றாண்டி. எனக்கே பயமாக இருக்குது, வருங்காலத்தில் என்ன நடக்கும்னுட்டு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆரமுடைய அப்பா தான் சொல்லிகிட்ருக்காரு. பிஹேவியர் வந்து அவங்களுக்கே ஒரு மாதிரி தெரியுது, பட் இருந்தாலும் சின்ன பையன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி விட்டிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி தான் நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாமே கழிஞ்சி இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சரி ஆரம்புக்கும் சரி 2 பேருக்குமே வந்து ஏஜ் வந்து இப்போது 13 இயர்ஸ் ஆகுதுடா. இந்த வளர வளர நமக்கே இப்போ வந்து பசங்க வளர்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அவங்களுடைய வந்து பொண்ணுங்களை விட பசங்க ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. ஹைட்டாக வளர்கிறது வந்து சீக்கிரம் வளர்ந்துருவாங்க பசங்க அண்ட் பொண்ணுங்க பார்த்தா ஷார்ட்டாக இருந்தாலும் பட் அழகாக அவங்களுடைய பாடி சேஞ்சஸ் நிறைய இருக்கும். ஒரு 13 வயசு பொண்ணு அப்படின்னாக்க 10 வயசுக்கு மேலே அப்படின்னாவே பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய பாடி சேஞ்சஸ் எல்லாம் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்குமே வந்து அந்த 13 வயசில் நீங்களும் வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருப்பீங்க. 6 மேலே சொல்லவே தேவையில்லை, பனைமரத்தில் பாதி வளர்ந்துட்டாரே. பட் நீங்கள் வந்து அம்முட்டெல்லாம் வளரல, அதில் கால்வாசி தான் வளர்ந்துருக்கீங்க. ஆரம்புக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ நம்ம ஷோல்டருக்கே கீழே தான் இருக்கீங்க, அம்மு டைட்டாகிறீங்க. 13 வயசு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு வந்து நமக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கும் இல்லையா. 13 வயசு அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்போம், நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்போம். அந்த டைமில் ஓரளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கும். யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, அந்த மாதிரி மெச்சூரிட்டி வந்திருக்கும் இல்லையா. அண்ட் நீங்கள் வந்து நார்மலாக வந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமாக கேஷுவலாக பேசுகிற பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருப்பீங்க, பட் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருப்பீங்க. பட்டு
வளர வளர அதே கண்ட்ரோலில் இருக்க முடியுமா? ஆரம் வந்து பேசாத பேசாதன்னு பேசாதன்னு பார்த்தா ஜோரம் ஓடி போய் அம்முடி பேசுவீங்க. இப்போவும் அதே மாதிரி தான் 13 வயசாவது ஆரம் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பையன் உங்கள் கூட தான் பல்ல காட்டி காட்டி பேசிகிட்டு இருக்கான். அவருக்கு காண்டாவது. மறுபடியும் வராரு உங்ககிட்ட. நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு. என்னடா சொன்னேன்? அந்த பையன் கூட பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது ஒயன்? உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அப்படின்ற மாதிரி கத்தானீங்களா? அறம் அவன் தான் என்கிட்ட வந்து வாலண்டியராக பேசிகிட்டு இருக்கான். நான் பேசலை. கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? அப்படின்ற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க அவரா? எனக்கு தெரியுது ஒயன், பட் இருந்தாலும் நீ அவன் கூட பேசாத. நீ அவன் கூட பேசுகிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நீ வர வர வந்து இப்போ என் கூட பேசுகிறத விட அடுத்தவங்க கூட தாண்டி அதிகமாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாருங்களா? ஆரம் 24/7 நம்ம வந்து ஒரே இடத்துல ஒரே கிளாஸு, அதுவும் ஒரே வீட்டில் பக்கத்து வீட்டு தான், பட் இருந்தாலும் நம்ம ஒன்றா தான் இருக்கோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? உனக்கும் தெரியுதா இல்லையா? எப்படிடா 24 மணி நேரம் உன் கூடயே பேசிகிட்டு இருக்க முடியும்? நீயே கொஞ்சம் சொல்லு. கொஞ்சம் நீ யோசி. ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? எனக்கு தெரியாது வயன். நீ என்கிட்ட என்ன சொல்லி ப்ராமிஸ் பண்ண? நான் வேறு யார் கூட பேச மாட்டேன், நான் உன் கூட மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லி தானே என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். நீ ஏன் அதெல்லாம் பிரேக் பண்ணுற? அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் மனுஷன் வந்து காட்டு கத்திந்தவர் கொஞ்சம் சென்டிமெண்டல் அட்டாக் பண்ணுறாரு. உங்களுக்கா கஷ்டமாகுது? ஆமாம்ல, நம்ம அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், பட் இருந்தாலும் இவனில் ஓவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்மள அப்படிங்கிற மாதிரி. ஆமாண்டா நான் பண்ணேன். அதுக்காக வந்து ஒருத்தர் 2 பேர் கூடவா பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவருமே அந்த ஒருத்தர் 2 பேர்கிட்ட கூட எதுக்கு நீ பேசுகிற? நான் தான் இருக்கல, என் கூடவே பேசு அப்படிங்கிறாரு. அவள் தான் உங்களுக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுச்சு. சீப்ப உங்ககிட்ட வந்து மனுஷன் பேசவே முடியாது படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எழுந்து போயிட்டீங்க. அவருமே பார்க்குறாரு. அவருக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல. என்னது அப்படின்னாக்க மனுஷனுக்கு வந்து நீங்கள் யார் கூடவும் பேசக்கூடாது, அவர் கூட மட்டும்தான் பேசணும். அந்த மாதிரி ஒரு பிஹேவியரு. இப்போ வந்து அந்த பையன் பேசுகிறது, இன்னும் பசங்கள்லாம் பேசுகிறது, அது பொண்ணுங்க கூட பேசினா கூட அவருக்கு வந்து செம்ம காண்டாயிரும். அந்த மாதிரி மனுஷன். இப்போது இந்த 13 வயசு அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து மெச்சூரிட்டி வரும் இல்லையா? லைக் ஏஜ் அட்டன் இந்த மாதிரியெல்லாம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஆகிறீங்க. ஸ்கூலில் தான் ஆகிறீங்க. உங்களுக்கும் அதை பற்றி வந்து நாலேஜ் இல்லை. அண்டு ஆரம்புக்குமே வந்து அதை பற்றி நாலேஜே இல்லை. அவருக்கு வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் எழுந்து போகிறீங்க. லைக் ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, என்னால் முடியல, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஆக்சுவலி அன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்துருப்பாரு ஆரம்பு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்திருப்பீங்க. அண்ட் அவருமே வந்து காலையிலே கேட்டிருப்பாரு. காலையிலே என்னாச்சு வயன், ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நீங்களா ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரா என்னாச்சு, ஏதாச்சும் ஒத்துக்காத சாப்பாடு சாப்பிட்டியா? இல்லையே, நான் தானே உனக்கு நைட்டு சாப்பாடு கொடுத்தேன், எப்பவும் சாப்பிட்ற சாப்பாடு தான் நீ சாப்பிட்ட, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. நீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நார்மல் பெயின் தான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு ரெடிட்டு கிளம்பியிருந்துருப்பீங்க. 2 பேருமே வந்து சைக்கிளில் தான் வருவீங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஸ்கூலே உங்களுது. 2 பேரும் சைக்கிளில் தான் வருவீங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து அவரே வந்து அவரோட சைக்கிளே கூப்பிட்டு வருவார். ஒரு நாளைக்கு ஆளுக்கு ஒரு சைக்கிளில் வருவீங்க. இந்த மாதிரி பார்க்குறாரு. ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அண்ட் அந்த காலையிலேருந்தே வந்து கிளாஸில் வந்து கொஞ்சம் சரியாக கவனிக்காமல் இந்த டெஸ்க்கு மேலே படுத்துட்டு இந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இப்போது வயிறு வலின்ட்டு போனதும் அவருக்கு மனசே தாங்கலை. எழுந்து வந்து பின்னாடி வர்றாரு. வந்து பார்த்தா உங்களுக்கு பின்னாடி அந்த சுடிதார் தான் போடுவோம், அந்த பின்னாடி வந்து அந்த டாப்பில் ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. அவருக்கு அவ்வளோதான் உயிரே இல்லை. ஒயன் நில்லுடி அப்படின்ட்டு ஓடி வர்றாரு. நீங்களா என்னடா உனக்கு பிரச்சனைடி, பாத்ரூம் கூட போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்க, ஒயன் அது இல்லை, உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுருக்கா அப்படின்றாரு. நீங்களா அடிபட்டுருக்கா? இல்லையே, எனக்கு எதுவும் அடியெல்லாம் எதுவும் படலையே அப்படிங்கிறீங்க. இல்லடி, உனக்கு அடிபட்டிருந்தா சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இப்பயே போகலாம் அப்படின்னா. பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காதுடா, இருக்கிற கஷ்டத்தில் ஏன்டா இப்படி என் ஜீவன் எடுக்கிற அப்படின்னா. இல்லை ஒயன், அவனுக்கு சுடிதார்லலாம் உனக்கு ப்ளட்டாக இருக்குடி, எனக்கு பயமாக இருக்குவா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களா என்ன ப்ளட்டா? இல்லையே, நான் எங்கேயும் அடிப்படலையே, நான் கீழே கூட எங்கேயும் விழறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. தெரியல, அந்த டாப்பு பார்ப்போம்ல கொஞ்சம் எடுத்து அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம்,
ஆமாண்டா நீ சொன்ன மாதிரி பிளட்டாக தான் இருக்குது, என்னவா இருக்கும் எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு பார்க்குறீங்க. லைக் உங்களுடைய பேண்ட்டு, அந்த பேண்டீஸ்லாம் வந்து கரையாக இருக்குது அண்ட் பிளட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, பயமாக இருக்குது. என்ன ஆகியிருக்கும், ஐயோ நமக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த பயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஓன்னு அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அழுறது வந்து பாத்ரூமுக்கு வெளியே கேட்குது. பாத்ரூமுக்கு வெளியே தான் வந்து ஆரம் நின்றுட்டுருக்காரு. என்ன ஆகுது, என்னாச்சு தெரியலையே, என்னாச்சு தெரியலையான்னுட்டு. அந்த அந்த அழுறதை கேட்டதும் அவருக்கு அவள் தான் இன்னும் உயிரே போகுது. ஒய்யன் என்னாச்சு ஒய்யன் அப்படின்ட்டு வெளியே இருந்து கத்துறாரு. நீங்களா அப்படியே அழுந்துக்குனே வரீங்க வெளியே. இந்த மாதிரி எனக்கு தெரியலடா, பிளட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி நான் அழவே ஆரம்பிச்சிட்டுங்க. அவருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பக்கம் ஒரு லேடி ஸ்டாஃப் போயிருப்பாங்க. அவங்களும் பார்க்குறாங்க, என்னாச்சுமா ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம் சொல்கிறாரு, தெரியல மேம், இவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இந்த மாதிரி பிளட்டாக இருக்குது பாருங்கள், அவளுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அழுந்துட்டுருக்கா, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அடிபட்டிருக்கா என்ன தெரியல, அவள் எதுவுமே எனக்கு அடிப்படலன்ற மாதிரி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவங்களுக்குமே புரிஞ்சு போச்சு. சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே ரெஸ்ட் ரூமில் இரு, ஆரம் நீ கிளாஸுக்கு போ அப்படின்றாரு. இல்லை மேம், நான் அவளை விட்டாலாம் தனியாக போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து அங்கே தான் இருக்கார். நீங்களா, இல்லை பரவாயில்ல மேம், ஆரம் என் கூடவே இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஆரம் கையை பிடிச்சி உங்கள் விடவே இல்லை. ஆக்சுவலி வந்து அங்கே எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஆரம் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் ஒரே இடத்துலேருந்து தான் வர்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். அதனாலவே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு அவங்களும் போயிட்டு உங்களுடைய கிளாஸ் டீச்சருக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க பேட் எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்களும் வந்து இது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்களுமே வந்து போயிட்டு ரெஸ்ட் ரூமில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வரீங்க. மாற்றிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வெளியே வந்து கிளாஸுக்கு வெளியே டேபிள் இருக்கு இல்லையா, அங்கேயே உட்காந்துட்டு பேரண்ட் வருவாங்கம்மா, நான் ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உங்கள் பேரண்ட் வருவாங்க, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஆறுமா, என்னது பேரண்ட் வருவாங்க வீட்டுக்கு கிளம்பணுமா, சரி ஓ நீ இங்கே உட்காந்துட்டுரு, நான் போயிட்டு நம்ம பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு விறுவிறுன்னு போகிறாரு. அவங்க மேமை கூப்பிட்றாங்க. ஆரம் எங்கே போகிற அப்படின்ட்டு. எங்கே போகிறோம், பேகு வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால தான் பேக் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னதை ஒயனை மட்டும்தான், உன்னை இல்லை, போ நீ கிளாஸ் போய் அட்டன் பண்ணிப்போ அப்படின்றாங்க. அவரா, இல்லை ஒயனை விட்டு என்னாலலாம் தனியாக இருக்க முடியாது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மேம் சொல்கிறதெல்லாம் கேட்கவே இல்லையா, காதிலே போட்டுக்கலாம். அவங்க பாட்டுக்கு அவங்க கத்திட்டு இருக்காங்க போகாது அப்படின்ட்டு. மனசும் போயிட்டு 2 பேர் பேக் எட்டுனது வெளியே வச்சுன்னு உட்காந்துக்கிட்டாரு. முடியாது மேம், என்ன சொன்னாலும் சரி, நான் ஒயனை தனியாக விட்டாலும் போக மாட்டேன். லீவ் போடுறது இருந்தால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லீவ் போடுவோம், ஸ்கூல் வருந்தால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வருவோம், தனித்தனியெல்லாம் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வலிக்குதா ஒயன், எப்படி இருக்குது, உனக்கு ஏதாச்சும் டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேம் கிட்ட கற்றுன்னு ஒரு இப்போ வந்து சாந்தியாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து வலி தாங்களும், உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாக்க எவ்வளோ பெயின் இருக்கும், உயிரே போகிற மாதிரி வலிக்கும் இல்லையா. லைக் பழகிட்டு அப்படின்னா கூட நம்ம வந்து பெயின் தாங்க மாட்டோம். பட் அந்த 13 வயசில் ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் மனுஷங்களுக்கு, அவங்களால பெயின் அதை வெளியே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு அப்படியே படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி அழுவுற, சொல்றடி என்னடி பண்ணுது அப்படின்ட்டு. அவர் வேறு ஒரு பக்கம் நொய்யின்னுட்டு நீங்களா, ஐயோ என்னால் வலி தாங்க முடியல, ஏன்டா இப்படி பேசி என்ன சாவடிக்கிற அப்படிங்கிற மாதிரி டெஸ்கில் படுத்துட்டு இருந்தவங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எழுந்து அவருடைய ஷோல்டர் மேலே சாஞ்சி அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. அவரா, அழுவா ஒய்யன், அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் பேரண்ட்ஸ் வந்துடுவாங்கடி, அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லி உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் அப்பா அம்மா வந்திருப்பாங்க. ஜேகேவுடைய அப்பா அம்மாவுமே வந்திருப்பாங்க. ஸ்கூல்லேருந்தே கால் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்களுமே வந்து பார்க்குறாங்க. ஓ இதுதான் விஷயமா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி, சரிம்மா ஒயன் வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட ஜேகேவுமே ஆரம்பமே வந்து சாரிடா ஜேகேன்ட்டு வருது, ஐம் ரியலி சாரி. ஆரம்பமே வந்து பேக் எடுத்துகிட்டு வர, நீ எங்கே வர்ற, வீட்டுக்கு தான் வரேங்க, இந்த ஒயனை கூப்பிட்டு போகிறீங்க, என்னை மட்டும் இங்கே தனி கழட்டி விட்டு போகலான்னு பார்க்குறீங்களா, நடக்காது, அதெல்லாம் நடக்கவே முடியாது, நடங்க போல நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே பின்னாடியே வால் பிடிச்சின்னு வராரு. இப்பயும் ஒயன் வலிக்குதா ஒயன், ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்றலாம் கேட்குறாரு. உங்களுக்கா
காண்டாவது பெயினில் வந்து அந்த மாதிரி பேசும்பொழுது எவ்வளோ காண்டாகும். அந்த மாதிரி தான். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தொண்ணு நம்ம அமைதியாடுறா, ஏன்டா இப்படியும் உயிர் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து பேசுகிறீங்க. அவருமே சைலண்ட் ஆகிட்டார். அண்ட் வீட்டுக்கு போனதுமே வீட்டுக்கு வெளியே தானே உட்கார வைப்பாங்க. பார்க்குறாரு, ஆமாம் எதுக்கு இதெல்லாம், வயன் வா நம்ம இங்கே உன்னை வெளியே உட்கார வைக்கிறாங்க போல, வா நம்ம யார் ரூமுக்கு போகலாம் அப்படின்னா, ஆரம் சொன்னால் புரிஞ்சுக்கோ ஆரம், இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும், நீ சின்ன பையன் உனக்கு எதுவும் தெரியாது, வயன் போ நட, உனக்கு கொஞ்சம் அந்த சாங்கிய சம்பிரதாயெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது நட அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த குளிக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஓட்டையாக அந்த ஜல்லிக்கரண்டியா ஏதோ ஒன்று இருக்கும் பெருசாக, அதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க இல்லையா, டிவியில் கூட பார்த்துருப்போமே, அந்த பழைய காலத்து படத்துலலாம் பார்த்துருப்போம். அதிலெல்லாம் வந்து அந்த மஞ்சள் தண்ணி அதெல்லாம் கலக்கி ஊற்றுறாங்க. அப்புறம் உங்களையுமே வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து வெளியே அந்த பாய் தான் போட்டிருக்காங்க, அங்கே தான் உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு வேறு ஒரு பக்கம் வழி. ஆரம்பிக்க செம்ம காண்டாவது, எவ்வளோ திமிரு இருந்தால் வீட்டுக்கு வெளியே என் பிள்ளைய உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வயன் வாடி போகலாம் நம்ம ரூமுக்கு, இவங்க என்னவோ உன்னை இங்கே வெளியே உட்கார வைக்கிறாங்க, வெளியவே உன்னை உட்கார வச்சு சாப்பிட்லான்னு பார்க்குறாங்களாட்டுக்குது, மின்னியே வழி உனக்கு, மின்னியே உனக்கு உடம்பு சரியில்லவா நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறாரு உங்கள் அம்மாவா. ஆரம் அமைதியாக இருப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு ஆரம் உங்கள் அம்மா எழுந்துட்டாங்க. டே மாவனே என்னடா பண்ணிகிட்டு இருக்க பைத்தியக்காரனாடி, நீ சின்ன பையன் உனக்கு எதுவும் தெரியாதுங்கிற, சும்மா பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துனுங்கிற, நலம் புரியாமா அப்படிங்கிற மாதிரி கத்த. அவங்களுமே வந்து ஆரம் கத்துறாரு, மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு வேறு வயிறு வலின்னு சொல்லி ஒரு பக்கம் அழுந்துட்டுருக்கா, நீங்கள் ஏன் வந்து இப்போ அவளை இவ்வளோ வழியில் வந்து வெளியே உட்கார வச்சுன்னுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரில கத்த. டே அவள் ஏஜட்ட நைட்டாடா, ஏன்டா இப்படி என் உயிர் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து ஆரமுடைய அம்மா சொல்கிறாங்க, அவருக்குமே வந்து அந்த வேர்டுனா தெரியும், பட் டீட்டெயிலாக தெரியாது. ஓ ஏஜட்ட நைட்டாளா, அப்போனா இனிமேல் நீயும் அவளும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, புரிஞ்சுதா, அவள் இனிமேல் பெரிய பொண்ணாயிட்டாடா, தேவையில்லாமல் இந்த மாதிரி வயனுன்ட்டு நீ சுற்றுறது சரி, அதுக்காக 24 மணி நேரம் அவள் கூடவே இருக்கிறது, அவள் தூங்கும் போதும் அவள் கூட வைக்கிறது, திங்கும் போது அவள் கூட வைக்கிறது, குளிக்கும் போது அவள் கூட வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலையில் வச்சுக்கூடாது, புரிஞ்சுதா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, அது உன்னுடைய பெட்ரூம், இது அவளுடைய பெட்ரூம், புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நான் எதுக்கு என் பையனை விட்டு தனியாக இருக்கணும், அவள் ஆல்ரெடி என்கிட்ட சின்ன வயசில் ப்ராமிஸ் பண்ணிட்டா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம்னிட்டு, அதனால தான் நாங்கள் இப்போ எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அதெல்லாம் காதலே விழலை, உங்களுக்கா வலி ஒரு பக்கம் உயிர் போகுது. அண்ட் அவங்கள பார்க்குறேன் எத்தனை வருஷத்துக்குன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, சரி எங்கே போய் தொலைங்க, சும்மா வந்து கொஞ்சம் நாளைக்கு அவளுக்கு தொல்லை பண்ணாதரா, அவளுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பெயின் இருக்கும், இன்னும் ஒரு 6 நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபஸ்ட் டைம் இல்லையா, அவளால் பெயின் தாங்க முடியாது, சும்மா இந்த மாதிரி தோண பேசிகிட்டு இருந்தாக்கா அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும், இன்னும் தான் வந்து அவளுக்கு வலி அதிகமாகும், தேவையில்லாமல் அவளை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவள் தான் மனுஷன் கம்மு போட்ட முன்ன மாதிரி வாய் மூடினாரே. அதுக்கப்புறம் ஆக்ஷன், வயன் உனக்கு வயிறு வலிக்குதாடி அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கியில், அப்புறம் கையில் ஆக்ஷன், வயிறு வலிக்குதாடி அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி வயிறு மேலெல்லாம் வச்சு காட்டுறாரு. உங்களுக்கா ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறீங்க, இதில் இது வேறுனதுக்கு உங்களுக்கு செம்ம காண்டு ஆகுது. இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் அம்மாவும் சரி ஆரம்புடைய அம்மாவும் சரி பார்த்துன்னுக்கிறாங்க. அவள் தான் தலைமையில கையை வச்சுக்கினாங்க, இது திருந்தாத ஜென்மம், நான் பெற்றது அரமெண்ட்லு அப்படிங்கிற மாதிரி ஆரம்புடைய அம்மாலாம் அவள் தான் கரிச்சு கொட்டினுக்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்க சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட உங்களை வந்து 11 நாள் வெளியே வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தானே வீட்டுக்கு அழைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மஞ்சள்லாம் பூசி இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பெரிய ஃபங்க்ஷனாக. ஆரம்பமே பார்க்குறாரு, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நார்மலாக பாவாடை சட்டை, லைக் இந்த மிடி ஜீன்ஸு, இந்த ஷார்ட்ஸு டிஷர்ட்டு இந்த மாதிரி போட்டுட்ருந்தீங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த ஆஃப் சாரியெல்லாம் கட்டுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக்கு மோஸ்ட்லி வந்து ஆஃப் சாரி இந்த மாதிரி தான் கட்டுவாங்க. பார்க்குறாரு, நீங்கள் வந்து அந்த லெஹங்கா மாதிரி தான் அதுவே வந்து ஆஃப் சாரி டைப்பில் வந்து கட்டிகிட்ருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. அவர் பார்க்குறாரு, என் ஒயின் ஏற்கனவே எவ்வளோ அழகாக இருப்பா, இப்போ பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கா, ஓப்பா அப்படிங்கிற மாதிரி வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா பார்க்குற அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை நீ போய்
போயிட்டு அங்கே சேரில் உட்காருப்போ அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே சேருக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு அந்த சேரை கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு. மனுஷன் ஒரு பக்கம் போயிட்டு நின்றுட்டாரு. லைக் எந்த இடத்துல நின்று பார்த்தா உங்களுடைய ஃபுல் அப்பியரன்ஸ் தெரியும், எந்த இடத்துல பார்த்தா உங்கள் முகம் நல்லா கிளியராக தெரியுமோ அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. நீங்கள் பேசுகிறது, சிரிக்கிறது, நீங்கள் வந்து இந்த சாப்பிடுவாங்க ஸ்வீட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் இந்த நலங்கு வைக்கிறதா, இந்த ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்வீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறது, அதெல்லாம் பார்த்து எல்லாமே வீடியோ எடுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஆருமே வந்து கூப்பிட்றாங்க, வாடா வந்து நீயும் பண்ணுன்னுட்டு. அவராக வர்றாரு. நீங்களே பார்க்குறீங்க, எந்த நாய் எதுக்கு எங்கே வருது அப்படின்ட்டு. நானும் பண்ணுவனே, நான் ஏன் பண்ணக்கூடாது என் ஃப்ரெண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி. வாய் மட்டும்தான் ஃப்ரெண்டுங்குது, மனசெல்லாம் வேறு ஏதோ சொல்லுது. வந்து அந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு அந்த குங்குமம் வைக்கும்பொழுது மனசனுக்கு வந்து அவ்வளோதான் ஆனந்தம் தாங்கலை. என்னென்னமோ மனசுக்குள்ளே கற்பனை எல்லாம் போகுது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு. ஆல்ரெடி ஒரு மாதிரி அரக்கிற்காக தான் சுற்றின்னு இருப்பார். இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களா, அவள் தான் மனுஷன் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அண்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில நாட்கள் இந்த நமக்கு வந்து இந்த பொண்ணுங்க ஏஜ் அட்டன் ஆகிறாங்க அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் அந்த பாடியில் அந்த நியூ பிளட்டு வந்து ஊறும் பொழுது ஃபேஸ் வந்து இன்னும் பிரைட்டாக மாறும், இன்னும் அழகாக மாறுவாங்க. அந்த மாதிரி இருக்க நீங்கள் வந்து இன்னும் நல்லா கலரைட்டு இன்னும் நல்லா அழகாக மாறுறீங்க. அவர் அதெல்லாம் பார்க்குறாரு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமே வந்து உங்களுடைய ஒவ்வொரு விஷயம் டெய்லி நோட் பண்ணுறது தான் மனுஷனுக்கு வேலையே. என்ன பண்ணுறா, என்ன சாப்பிட்றா, யார்கிட்ட பேசுகிறா, எங்கே போகிறா, எங்கே வர்றா, காலையில் எவ்வளோ நேரத்துக்கு எழுறா, இந்த மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு தூங்குறா, நமக்கு தெரியாமல் வேறு ஏதாச்சும் பண்ணுறாளா, நமக்கு தெரியாது வேறு அவங்க கூட பேசுகிறாளா, இல்லை அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணுறது தான் மனுஷனுக்கு வேலையே. அந்த மாதிரி ஆனால் அவர் இந்த மாதிரிலாம் நோட் பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, வேறு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி தான் அந்த மாதிரி நீங்கள் அழகாக மாற மனுஷனுக்கு இன்னும் வந்து லவ் வந்து ஒரு மாதிரி எக்ஸஸாக வரும் இல்லையா. அவளெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது, நான் மட்டும்தான் பார்க்கணும், அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு மாதிரி வேறு மாதிரி லவ், அந்த மாதிரி டாக்ஸிக்காக காட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் உங்ககிட்ட கிடையாது, அடுத்தவங்ககிட்ட. உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணுறதோ, உங்களை யாராச்சும் அப்ரோச் பண்ணுறதோ அவங்கக்கிட்ட டாக்ஸிக்காக இருப்பார். இதே மாதிரி வருஷங்கள் போக போக மனுஷன் அவ்வளோதான் ரொம்பவே ஒரு மாதிரி ஒப்சஸ்ட் ஆகிட்டார். 24/7 உங்கள் கூடவே இருக்கிறது. நீங்கள் யாரையாச்சும் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கூட, நீ எதுக்கு அவங்ககிட்ட பார்க்குற, நீ எதுக்கு அவங்க கூட பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. இந்த மாதிரி ஆக்கிட்டாரு. உங்களுக்காக செம்ம காண்டாகும். என்னடா உனக்கு பிரச்சனை, அவங்க கூட பேசுறதுல என்னடா தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் சண்டை போடுவீங்க. இந்த மாதிரி தான் நாட்களும் செல்லுது. இப்போ வந்து வயசு உங்களுக்கும் சரி அவருக்குமே சரி கிட்டத்தட்ட வந்து 19 ஆகிட்டு. காலேஜு செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. 2 பேரும் ஒரே காலேஜ் தான், சேம் டிபார்ட்மெண்ட்டு தான் படிச்சிட்ருக்கீங்க. அவருமே வந்து இப்போல்லாம் மனுஷன் உங்களை விட்டு நகர்றதே இல்லை. முன்னையே வந்து நகரமாட்டார். இப்போ காலேஜ் வர வந்துட்டிங்களா, சுத்தம் காலேஜில் வர 1008 ப்ரொபோசல்லாம் வருது. அவருக்கு செம்ம காண்டாகுது. அவருமே வந்து ஒரு சாட்டர்டே சண்டே டைமில் தான் வீடு தொடச்சிட்ருக்கீங்க, லைக் ஹாலில் மாப் போட்டுட்ருக்கீங்க. மனுஷன் அங்கே தான் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. ஒயன் அப்படிங்கிறாரு. உங்ககிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அடியே ஒயன் எங்கே பாரு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கடுப்பில் இருக்கீங்க. என்ன கடுப்பு அப்படின்னாக்கா, ஏன்னா உங்களுக்கு ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அந்த பையனை வந்து உங்கள் முன்னாடியே வந்து செம்மையாக அடிச்சிருப்பார் ஆரம்பு. எதுக்காக அது ஏன் முன்னாடி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி என் ஒய்யனுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரத்தமே வந்திருக்கும் அந்த பையனுக்கு நிறைய. அந்த அளவுக்கு அடிச்சிருப்பார். நீங்கள் எவ்வளோ சொல்லியுமே விடவே இல்லை. லைக் ஒரு மாதிரி அடிப்பாங்க இல்லையா, பீஸ்டே வந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு பீஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்திருப்பார். நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியுமே அவர் கண்ட்ரோலே ஆகியிருந்திருக்க மாட்டார். உங்களுக்கு வந்து அதுதான் கோவம். நான் அவ்வளோ சொல்கிறேன் அடிக்காதன்னிட்டு,
அந்த பையனை நீ அப்படி போட்டு அடிச்சிருக்கல்ல, ஆ வேறு ஏதாச்சும் போலீஸ் கேஸ் எதுவும் ஆகியிருந்தா உனக்கு ஃப்யூச்சர் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்போ கத்திருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் பேசுகிறதே விட்டு இருந்திருப்பீங்க. பேசியே இருந்திருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிட்டு. இது நடந்தது புதன்கிழமை. இப்போ வியாழன் ஆகிட்டு, வெள்ளி ஆகிட்டு, இன்றைக்கி சனி. கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் ஆரம் கூட பேசி அவருக்கெல்லாம் ஒரு மாதிரி பொறுப்பு கொள்ளலை. அப்படியே ஒரு மாதிரி உங்கள் பின்னாடியே குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிட்டுருக்காரு. வயனுன்னுட்டு நீங்கள் சுத்தமாக அவரை மதிக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கீங்க. வயன் ப்ளீஸ் வயன், ஏன்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நீ பேசலைன்னா என்னால் ஒரு மாதிரி இருக்குடி எனக்கு. நீ பேசலைன்னா என்னால் இருக்கவே முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் நீ என் கூட பேச மாட்டேங்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கார். நீங்களே திரும்பி பார்க்குறீங்க. சரி, நான் பேசலை அப்படின்ட்டு நீ இப்போ ஃபீல் பண்ணுற. அது இத்தனைக்கும் நான் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். இன்கேஸ் அது ஏதாச்சும் பெருசாக பிரச்சனை ஆகிட்டு போலீஸ் கேஸ் ஆகிருந்தா நீ ஜெயிலில் போய் உட்காந்துட்ருப்ப. அப்போது நான் உன் கண்ணு முன்னாடி கூட இருந்திருக்க மாட்டேன்டா. அப்போ என்ன பண்ணிகிட்ருப்ப அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அவரா. சாரி வயன், நான் அது ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன். ரியலி சாரி டி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் மாஃப் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா, ஓடி உங்களை கட்டி பிடிக்கிறாரு, நீங்களே தள்ளி விட்டீங்க. போடா போ, உனக்கு உன் கோவம் தான் பெருசாக இருக்குது. அங்கே நான் அவ்வளோ கத்திட்டு இருந்தேன், நல்லவனுக்கு பெருசாகவே தெரியல அப்போது அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்றீங்க அவரா. சாரி கோயன், ரியலி சாரி டி அப்படிங்கிற மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அந்த ஹக் பண்ணுவோம் இல்லையா, நீல் டவுன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நீல் டவுன் பண்ணி உங்களை ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்கள் காலை சேர்த்து பிடிச்சி நீங்களுமே சொல்கிறீங்க இதுதான் லாஸ்ட்டு. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தது அப்படின்னாக்கா, நான் இப்போயாச்சும் ஒரு 2-3 நாள் தான் பேசாமல் இருந்தேன். அப்போல்லாம் சுத்தமாக நான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே நான் கட் பண்ணி விட்டுருவேன் ஆரம். ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அவரா. ப்ராமிஸ் டி ஒயன், ப்ராமிஸ். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். என் மேலே ப்ராமிஸ். நான் சத்தியமாக இனிமேல் அந்த மாதிரி வேறு யாருமே அந்த மாதிரி முன்னாடி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த ப்ராமிஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராமிஸ் அப்படின்ட்டு அது பின்னாடி தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் சரி ப்ராமிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி, சரி ஏதோ நீ ப்ராமிஸ் பண்ணிட்டேன் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே சொல்லிவிட்டு நார்மலாக பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி நாட்களும் செல்ல உங்களுக்கு இந்த ப்ரொபோசல் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு, கணக்கே இல்லை. லைக் க்ரீட்டிங் கார்டு, ஃப்ளார்ஸு, இந்த மாதிரி பொக்கே, இந்த மாதிரிலாம் நிறைய சாக்லேட்ஸு, டைரி மில்க்கு, இந்த மாதிரி நிறைய வரும். சீனியரு, உங்களுடைய பேட்ச்சு, இத்தனைக்கு ஜூனியர் கூட, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொபோசல்லாம் வர ஆரம் பார்க்குறாரு. இவ வேறு சத்தியம் வேறு வாங்கிட்டாலேயே, பரவாயில்ல, நான் என்ன அவன் மேலேயா சத்தியம் பண்ணேன்? நார்மலாக சத்தியம் பண்ணேன், என் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேறு யாராச்சும் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட நின்று பேசுகிறாங்க, இல்லை 2 நிமிஷம் உங்களை பார்த்து சைட் அடிக்கிறாங்க அப்படின்னா கூட அவ்வளோதான். அவங்க கொஞ்சம் இந்த பாத்ரூம் சைடு இந்த மாதிரிலாம் போகும்பொழுது போயிட்டு அடி வெளுத்து எடுத்துகிட்டு வந்துடுவார். வெளியே மட்டும் தெரிஞ்சுது நான் அடித்தேன் அப்படின்ட்டு, வெளியே என்ன முக்கியமாக வெளியே தெரியுது எனக்கு பிரச்சனை இல்லை, ஒயனுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? நான் தான் அடித்தேன்னுட்டு ஒயனுக்கு மட்டும் தெரிஞ்சுது, அடுத்து அடிக்கல மாட்டேன், ஒரு அடியை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டெல்லாம் வந்திருப்பார். நீங்களுமே அதெல்லாம் எதுவுமே கண்டிருந்துருக்க மாட்டீங்க. நார்மலாக நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நார்மலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போயிட்டு போகிறீங்க வரீங்க, அந்த மாதிரி தான். அண்டு மீதி இருக்கிற டைமில் ஆரம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. லைக் படிக்கிறது, எழுதுறது, அவங்க கூடவே சேர்ந்து கேம் விளையாடுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அண்டு இதே மாதிரி இருக்க மறுபடியும் இந்த லீவ் டேஸ் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவருமே கூப்பிட்றாரு, வாயன் நம்ம பார்க்க போகலாமா அப்படின்ட்டு. சரி போய் தொலைலாம் நட அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே அவர் பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறீங்க. போயிட்டு ஜாலியாக இந்த ஜருகில் விளையாடுறீங்க, அந்த ஸ்லோப்பு, இந்த சீசர், இது அதுன்னுட்டு நல்லா விளையாடிட்டு நீங்களுமே ஜாலியாக ஐஸ்கிரீமு அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் அவருமே சரி ஒயன் ஒரு நிமிஷம் இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே ரெஸ்ட் ரூம் போகிறாரு. நீங்களா சரி ரெஸ்ட் ரூம் தானே போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க.
அவருமே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வராரு. "எதுக்குடா இவ்வளோ நேரம்?" அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு இருந்தேன், வா போகலாம்" அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம் பக்கம் இருந்து, ஐயையோ இங்கே யாரோ ஒருத்தர் அடிபட்டு விழுந்து கிடக்குறாருங்க, மயங்கி கிடக்குறாரு ரத்த வெள்ளத்தில் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. நீங்களுமே என்னடா ரெஸ்ட் ரூம்லேருந்து யாரோ கத்துறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி எழுந்து நீங்களும் போய் பார்க்க பார்க்க போகிறீங்க. அவரா, இல்லை வையன் வா, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைவா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே வந்துட்டாரு. அந்த பக்கம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்க, அந்த பார்க்கில் இருந்தவன் ஒருத்தன் வந்து உங்களை பார்த்து சைட் வச்சுருந்துருப்பான். அவனை தான் வந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் வாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு செம்மையாக அடி அங்கேயே வெளுத்து விட்டுருப்பார் ஆரம்பு. அது வந்து உங்களுக்கு எதுவுமே தரல. ப்ராமிஸ் வந்து உங்கள் மேலே பண்ணியிருக்க மாட்டார், அவர் மேலே அவர் பண்ணியிருப்பார் இல்லையா. என் மேலே ப்ராமிஸ் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னிட்டு அவருக்கு அதுதான் தெரியும். என் ஒயன் மேலே நான் ப்ராமிஸ் பண்ணல, என் மேலே நான் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன ஆனால் என்ன, என் ஒயன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு. அண்ட் இதே மாதிரி தான் நாட்களும் செல்லுது. கிட்டத்தட்ட உங்களுக்கும் சரி ஆரம்புக்கும் சரி 23 வயசு இப்போது நீங்களுமே வந்து ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆருமே வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு, ஹையர் ஸ்டடீஸ் வந்து கரஸ்லேயே பண்ணியிருப்பார். கரஸில் பண்ணிவிட்டு அவருமே வந்து ஒரு கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் உங்கள் வீட்டில் என்ன பேச்சு அடிப்படுதுன்னா, கல்யாண பேச்சு அடிப்படுது உங்களுக்கு. எனக்கு 23 வயசு ஆகிட்டு நமக்கு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா. பெற்றது ஒரே பிள்ளை, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் அவங்களுமே வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கும் வந்து அந்த விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆரம்புடைய பேரண்ட்டுக்கும் சொல்லியிருப்பாங்க, பட் ஆரம்புக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு மாப்பிள்ளையாக, நல்ல ஒரு வேலையில் இருக்க, நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியாக பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளை. அண்ட் அதே மாதிரி சடனாக இது லீவ் டேஸில் உங்களுக்கு கம்பெனி வந்து லீவாக இருக்கும் இல்லையா, ஆஃபீஸு, அந்த மாதிரி லீவ் டேஸில் வந்து மாப்பிள்ளையை வர சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே வந்து சடனாக வந்து உங்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அண்டு நீங்களுமே வந்து மாப்பிள்ளையை வந்து பார்க்குறீங்க. பார்த்ததுமே உங்களுக்குமே வந்து மாப்பிள்ளையை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவங்களுமே வந்து சரி ஓகே, இன்னும் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஜாதகம் இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பார்த்து டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 2 மந்த்துக்கு அப்புறம் மேரேஜ்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது, அப்புறம் இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம், இது எல்லாமே ஆரம்புக்கு வந்து தெரிய வருது. அவருக்கு அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்திருக்கும், உங்களுக்கு மட்டும்தான் லீவாக இருந்திருக்கும். அவர் அவ்வளோதான் ஆஃப் டே லீவை சொல்லிட்டு அவ்வளோதான் அங்கேருந்து அப்படியே மனுஷன் செம்ம காண்டில் வர்றாரு. நல்ல வேலை அவர் வந்து பார்க்குறதுக்குள்ளவே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே கிளம்பிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு தான் வராரு, என்னடி பண்ணுற அப்படின்றாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அதுதான் என்கேஜ்மெண்ட் வரையும் வந்துட்டு கல்யாணம் வரையும் வந்துட்டு இல்லை, தட்டு மாற்றிருப்பாங்க. பட் ரிங்கெல்லாம் எதுவும் மாற்றிருக்க மாட்டாங்க, தட்டு மட்டும் மாற்றிருப்பாங்க. லைக் இந்த ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஓகே எங்கள் பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறோம், உங்கள் பையனை நான் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒப்பந்தம் தான் பண்ணியிருப்பாங்க. தட்டு மாற்றியாச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மாப்பிள்ளையுடைய ஃபோன் நம்பர் வாங்கியிருப்பீங்க. அவருமே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கியிருந்திருப்பார். அவரே வந்து உங்களுக்கு வாலண்டியராக கால் பண்ணி ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்துருப்பார். உங்களுக்குமே வந்து அவர் பிடிச்சிருக்கு இல்லையா, நீங்களுமே வந்து அவர் கூட பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. வந்து என்ட்ரி ஆகும் பொழுது நீங்கள் அந்த மாப்பிள்ளை கூட தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவருமே கேட்குறாங்க, என்னாச்சு ஒயன் யாரோ பேசுகிறாங்க பக்கத்தில் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லைங்க, அது வந்து நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு அவன் தான் நெய்பரு, அவன் தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களுமே வந்து காலை கட் பண்ணவே இல்லை, அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லுட என்ன சின்ன விஷயம், என்ன ஈவினிங் தான் வருவேன்னு சொன்னேன், இப்போவே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் ஈவினிங் தான் வரேன்னு சொன்னேன், அது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ யார் கூட பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாரு. நீங்களா, என்னடா தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்க, என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், என் ஃபியான்சி, அவர் கூட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல செம்ம காண்டாயிடுச்சு ஆரம்புக்கு. வராரு நேராக வந்து உங்கள் கையில் ஃபோன் இருக்கு இல்லையா, அதை பிடுங்கி ஃபோனை காலை கட் பண்ணிக்கிட்டாரு. நீங்களாம் பார்க்குறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்காடா நீ, சைக்கோவாடா நீ அப்படிங்கிற மாதிரி கத்த. நீ எதுக்கு அவங்கள பேசிகிட்டு இருக்க, நான் தான் இருக்கேன்ல, என் கூட பேசு அப்படிங்கிறாரு. டேய் காலமிழுக்கும் கூட பேசிகிட்டு இருக்க முடியும், அவர்
ஃபியான்சி, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறவடா, காலம் முழுக்க நான் அவன் கூட வாழ போகிறேன். அண்ட் இப்போ தான் இன்றைக்கி தான் தட்டு மாற்றிருக்காங்க, இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம். தேவையில்லாமல் இந்த மாதிரி அவன் கூட பேசாத, இவன் கூட பேசாத அப்படின்னு சொல்லாதடா. நான் அவர் கூட தான் வந்து வாழ போகிறேன், அவர் கூட பேசாமல் நான் வேறு யார் கூட பேச போகிறேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செம்ம டென்ஷனில் கத்துற. அவரா, இல்லை இல்லை, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நீ ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும், நீ என் கூட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நீங்களா செம்ம கடுப்பாயிடுச்சு. போதும் வர, என்னால் இதுக்கு மேலே முடியலடா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இது என் கூட மட்டும்தான் பேசணும், நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, இப்படி பண்ணியிருக்க அப்படி பண்ணியிருக்க. அது சின்ன வயசில் சாகிற வரைக்கும் அதே கட்டிட்டு அழுவ முடியாது என்னால். ப்ரெசண்ட்டுக்கு வாடா ப்ளீஸ், அதை விட்டுரு, அது பாஸ்டில் நடந்தது. சின்ன வயசில் நம்ம க்ளோஸாக இருந்தோம், சரி இப்போவும் க்ளோஸாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் வருங்கால புருஷன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிற, அறிவில்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபோனை பிடுங்கிட்டு அவரை வெளியே தள்ளி விட்டீங்க. அவருமே பார்க்குறாரு, என்னது என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறலா, அது எப்படி நான் விட்டுருவேன், இங்கே நான் குத்துக்கல் மாதிரி இத்தனை வருஷமாக அவ பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் பைத்தியக்காரத்தனமாக, எவ்வளோ பண்ணிட்டேன், இது பண்ண மாட்டேன்னா. அவனை வேணான்னு இவ வாயிலே சொல்ல வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வேறு என்னமோ வில்லங்கத்தனமாக பிளானை போடுறாரு. இது எதுவுமே உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, பேரண்ட்டுக்கும் தெரியாது. அண்ட் இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து 1 மந்த் ஆகிட்டு, இந்த 1 மந்த்லையுமே வந்து உங்களுக்கும் ஆரம்புக்கும் அவ்வளோ சண்டை வருது. போதும் நிறுத்துடா, இந்த மாதிரிலாம் பேசாதடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்த, நீ எதுக்கடி அவன் கூட பேசிகிட்டு இருக்க, அவன் கூட பேசாத, நீ அவன் கூட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் கத்த. பட் நீங்கள் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இல்லை, அவர் என்னுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், அவர் கூட தான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க. அண்ட் அவரும் பார்க்குறாரு, ஓகே இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது போல், நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த ஆஃபீஸ் அப்படின்னாக்க இந்த ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி டைமில் இந்த பார்ட்டி அப்படி இப்படின்னாக்க இந்த ட்ரிங்க்ஸு அது இதுன்னு இருக்கும் இல்லையா, அதில் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஹாலுசினேஷன் ஆகிற மாதிரி ஒரு ட்ரக்கு, அந்த மாதிரி ஒரு ட்ரக்கை அவர் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல வந்து மிக்ஸ் பண்ணி விட்டார் ஆறுமே. அதையுமே வந்து அவங்க ஃபியான்சி இருக்கார் இல்லையா, அவருமே குடிச்சிருந்துருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து சுத்தமாக சுயநினைவே இல்லாமல் இருந்திருக்கும். அண்ட் நீங்களுமே வந்து ஆரம் வந்து கூப்பிட்றாரு உங்களை, வயன் ஒரு நிமிஷம் நீ இங்கே வரியா, எனக்கு என்னவோ இங்கே தப்பாக தெரியுது வாடி அப்படிங்கிற மாதிரி, எதுவுமே நடக்காது, எதுவுமே தெரியாத பிள்ளை மாதிரி உங்களை அப்படியே கூப்பிட்டுருந்துருப்பார். நீங்களா என்னாச்சு இப்படி பேசுகிறானே பதட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபியான்சி இன்னொரு பொண்ணு கூட வந்து கொஞ்சம் க்ளோஸாக, லைக் அந்த பொண்ணு வந்து உங்கள் ஃபியான்சியுடைய தைஸில் உட்காந்துக்கிட்டு அவரை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு மனசே உடஞ்சிடுச்சு. அண்ட் நீங்கள் அப்படியே அந்த ப்ரோக்கன் ஹார்ட்லேயே நீங்கள் வந்து அப்படியே வெளியே வர்றீங்க. யாருமே வந்து ஆஹா நம்ம பிளான் பண்ணது நல்லபடியாக முடிஞ்சிச்சு போலியே அப்படிங்கிற மாதிரி, ஏன் என்னாச்சுடி ஏன்ட்டு எப்படி வர அப்படின்ற மாதிரி ஒன்றுமே நடக்காத மாதிரி ஓடி வர்றாரு உங்கள் பின்னாடி. நீங்களும் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லாத நடனமாக வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூடவே வண்டியில் வரீங்க. லைக் அவருடைய தோளில் சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது உங்களுக்கு. லைக் உங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கும், அவ்வளோ நீங்கள் பேசியிருப்பீங்க. பட் ரொம்ப டீப்பாக லவ் அந்த மாதிரி அப்படின்னாக்க ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்துருப்பீங்க. நமக்கு பிடிச்ச ஒரு ஆள், நம்மளுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வர ஒரு பொண்ணு கூட இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அப்படியே அழுதுகிட்டே வரீங்க அவருடைய தோளில் சாஞ்சிக்கிட்டு. அவருக்கா அழுறதை பார்த்தா கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம போட்ட பிளான் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் தான் வராரு. அழுவாதிரி வயன் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாய் தான் சொல்லுது, பட் மனசெல்லாம் அப்படியே ஐஸ் தூக்கி வச்ச மாதிரி குழுகுலுன்னு இருக்குது. அண்ட் நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க, அப்படியே ரூமுக்கு தான் நடந்து போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க, என்னாச்சுமா வயன் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆருமே சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் அவன் வேறு ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்தான், அது வயன் பார்த்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஆரம் தான் சொல்கிறாரு. நீங்களா அவர் சொன்னதுமே கதறி அழுவே ஆரம்பிக்கிறீங்க. ஆரம் கஷ்டமாக இருக்குது, வயன்
ப்ளீஸ் வயன் இந்த மாதிரி பண்ணாதடி, அழுவாத, அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லி உங்களை சமாதானப்படுத்துகிறார். உங்களுக்கு எப்படி சமாதானம் ஆகிறது அப்படின்ட்டே தெரியல. அப்படி இருக்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரி வேறு ஒரு பொண்ணு கூட இருக்கிறது எப்படி இருக்கும்? அப்படியே உயிரே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் எதுக்கு இந்த மாதிரி இருக்கணும், நான் எவ்வளோ அவரை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம் வந்து டென்ஷன் ஆகிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க வயன், லவ் கிவ்னிட்டு? அவன் தான் இன்னொருத்தி கூட இருக்கான்ல, அது நீ ஒரு 2 கண்ணால் தானே பார்த்த. இன்னமும் லவ் கிவ்னிட்டு அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்க. போதும், நிறுத்து. நீ இதுவரையும் அவன் கூட பேசினதும் போதும், நீ இதுவரையும் அவனு கூட வந்து அவனை லவ் பண்ணதும் போதும். இந்த கல்யாணம், நிச்சயதார்த்தம் எல்லாம் போதும், இதோட நிறுத்துங்க ஒயன், நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் ரூம் போயிட்டீங்க. இந்த பக்கம் ஆரம்பமே வந்து சரி ஓகே கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து அவருடைய ரூமுக்கு போயிட்டு யோசித்து பார்க்குறாரு, நம்ம எப்படியெல்லாம் பிளான் பண்ணி எப்படியெல்லாம் வந்து கவுத்தார் அப்படின்ட்டு. அவர் தான் வந்து அந்த பொண்ணு வந்து காசு கொடுத்து உங்களுடைய ஃபியான்சியை வந்து அந்த செடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செடியூஸ் பண்ண அனுப்புனதே உங்கள் ஆள் தான். அந்த பொண்ணு தான் வந்து அதில் ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி அது வந்து அந்த வெயிட்டர்கிட்ட கொடுத்து உங்கள் ஃபியான்சிக்கிட்ட கொடுக்க சொல்லி அவர் குடிக்கிறாரா இல்லையான்ட்டு நோட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் குடித்து கொஞ்சம் அந்த ட்ரக்கு அந்த போதை ஏறினதுக்கப்புறம் போயிட்டு செடியூஸ் பண்ணியிருப்பா. இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. ஆமாம், நான் போட்ட கணக்கு என்றைக்குமே தவறாது. என் ஒயன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒயனை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்ப்பான். இதில் கல்யாணம், நிச்சயதார்த்தம், இதில் ஃபோனில் வேறு பேசிகிட்டு இருக்காங்க மணிக்கணக்கில். விட்டுருவேன்னா நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லங்கமாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து முடிவு எடுத்துட்டீங்க, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நம்ம இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னாச்சு அப்படிங்கிறாரு அந்த ஃபியான்சி. நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் அனுப்பி விட்றீங்க, அது வந்து அவங்க க்ளோஸாக இருந்திருப்பாங்க இல்லையா, அது பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டு. ஒயன் ப்ளீஸ் ஒயன், இது எதுவுமே எனக்கு தெரியல ஒயன், எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் ஒயன் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாது அப்படின்ற மாதிரி அவர் அந்த பக்கம் கதறாரு. நீங்கள் அந்த பொண்ணு கூட இருந்ததை நானே என் கண்ணால் பார்த்துட்டேன், ப்ளீஸ் போதும், இதோடு நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த கல்யாணத்தை அதோடு பிரேக் பண்ணியிருக்கீங்க. இது உங்கள் வீட்லேயுமே சொல்ல, உங்கள் வீட்லேயுமே வந்து ஓகே என் பொண்ணுக்கு என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போது கல்யாணம் நின்று போச்சு. இப்போது இந்த வீட்டில் ஒரே ஒரு சோகமாக இருக்காங்க எல்லாருமே. லைக் நடக்க இருந்த கல்யாணம் நின்றுட்டு அப்படின்னாக்கா வீடு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்க ஆரம்பமே வந்து பார்க்குறாரு. எல்லோரும் எதுக்காக இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் வயனு கல்யாணம் நின்றுட்டு அப்படிங்கிறதுனால தானே இந்த மாதிரி இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, நான் தான் இருக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒயன் அப்படிங்கிறாரு. உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இருந்தாலும் அது நடக்காது அப்படின்னா. ஏன் நடக்காது, எதுக்கு நடக்காது, நீங்கள் எப்படி சொல்லலாம் நடக்காதுன்னிட்டு, நான் சொன்னேன்னா நடக்காதுன்னிட்டு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒயனை அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க இல்லைப்பா ஆரம் வேண்டாம், ஒயன் ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்கா, ப்ளீஸ் இல்லை இன்னும் நீ இந்த மாதிரி பேசி ஹர்ட் பண்ணாத அப்படின்னா. நான் எதுக்காக ஹர்ட் பண்ண போகிறேன் ஆண்டி, எனக்கு ஒயனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் நேராக என்ன பண்ணிட்டார், உங்கள் ரூமுக்கு தான் வர்றாரு. வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஜன்னல் பக்கம் தான் நின்றுட்டுருக்கீங்க. அவரை ஒயன் அப்படிங்கிறாரு, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க என்ன அப்படிங்கிட்டு. ஒரு நிமிஷம் வா அப்படிங்கிறாரு. நீங்களா, எதுவாக இருந்தாலும் அப்படியே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றீங்க. அவரா, இல்லை நீ வா அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, தரன்ட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வர்றாரு கீழே. நீங்களா, விடுடா, எனக்கு ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் கையை விடுன்ற அப்படின்றீங்க. அவரா, இல்லைங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல அவங்களும் வர்றாங்க. எதுக்கிட்ட வர சொன்னா அப்படின்ட்டு அவங்களும் கேட்க, ஒன்றும் இல்லை, நான் எனக்கு ஒயனை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அவங்களும் சரி, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பேக்கெட்டில் தான் தாலி வச்சுருக்கார போல், எடுத்து டபக்குன்னு வந்து 3 முச்சை போட்டு விட்டார் உங்கள் கழுத்தில். நீங்களும் பார்க்குறீங்க, ஏய் என்னடா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி அதை கழட்ட போக, ஏய் எதுக்கடி கழட்டுற, நான் தான் தாலி கட்டினேன்ல, இப்போ தாலி கட்டினா என்ன, நான் புருஷன்,
தேவையில்லாமல் இந்த மாதிரி கழட்டுற வேலை வச்சுக்காது அப்படின்ட்டு உங்களை அப்படியே அந்த சாமி ரூம் முன்னாடி இழுத்துட்டு போயிட்டு உள்ள குங்குமம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து நெத்தியில் வைக்கிறாரு. நீங்களா என்ன பண்ணிகிட்ருக்க, நீ பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்கடா அப்படின்ற மாதிரி அதை அழிக்க போக வயன் அதெல்லாம் அழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறாரு. நீங்களே பிடிச்சி தள்ளி விட்டீங்க. தள்ளிப்போ என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி தாலியெல்லாம் கழட்டு போக உங்கள் அப்பா அம்மா எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னுட்டே தெரியல. ஆரம்புடைய அப்பா அம்மா தான், டே ஆரம் என்னடா காரியம் பண்ணி தொலைஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம் அடிக்க அவர் சொல்கிறாரு, எத்தனை வருஷம் நான் வயனுக்காக வெயிட் பண்ணுறது? சின்ன வயசுலேருந்து ஒரு காக்கா ஒரு எறும்பு கூட அவளை பக்கத்தில் வர விடாமல் பார்த்துட்ருக்கேன் நான். நீங்கள் எவனோ ஒருத்தன் புதுசாக வந்துட்டானா, அவன் வந்ததுமே உடனே என் வயனை தூக்கி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறீங்களா? நடக்கவே நடக்காது. இங்கே பாருங்கள், என் வயன் என்றைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். தேவையில்லாமல் என் வயனை என்கிட்டேருந்து பிரிக்கிறவளை வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஒருத்தரையும் உயிரோடு வைக்க மாட்டேன். என் சுயரூபம் என்னவோ அது நீங்கள் பார்க்க வேண்டியதாக வரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. நீங்களாம் பார்க்குறீங்க. ஆரம் ப்ளீஸ் ஆரம், முடியலடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா, ஒயன் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களை அவ்வளோதான் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி பண்ணிட்டானே, என்னுடைய லைஃப்பும் போகுது அவனுடைய லைஃப்பும் போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. அண்ட் இதோட இந்த பார்ட்டை முடிக்கிறேன்டா. ஆக்சுவலி இது ஒன் ஷாட்னா சொல்லியிருப்பேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்ட் அப்படி இல்லைனா போனஸ் பார்ட்டாக பார்க்கலாம்டா. ஆக்சுவலி டைம் ரொம்பவே இப்போ லேட் ஆகிட்டு. ஐம் ரியலி சாரிடா. ஓகேவா? அண்ட் பாய், டேக் கேர்.